ஜானகி, நீ தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடுற. நீ எனக்கு கீழே வேலை செய்றவ, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆபீஸ் வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் ஏன் சார் தலையிடுறேன்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆபீஸ்ல யாரும் யாருக்கு கீழேயும் வேலை செய்யல. நம்ம எல்லாருக்கும் பாஸ் எம்டி. அவர்கிட்ட நம்ம சம்பளம் வாங்குறோம். வாங்குற சம்பளத்துக்கு கம்பெனி டெவலப்மெண்ட்காக உழைக்கணும். இதுல நான் பெரியவன் நீங்க பெரியவங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சின்சியாரிட்டி தாங்க முக்கியம். உங்க ஒருத்தரால கம்பெனிக்கோ ஸ்டாஃப்ஸ்க்கோ ஏதாவது ப்ராப்ளம்னா நான் எம்டி கிட்ட சொல்ல யோசிக்க மாட்டேன். இன்னும் 1 hourல எனக்கு பெங்களூர் ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் வேணும். ஆடுறி, ஆடு. இந்த ஆட்டமெல்லாம் என்ன 2 நாளைக்கு தான். சரஸ்வதிக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் தான். அவ சிஸ்டரோட மேரேஜுக்கு நீ வரவே இல்லைல்ல. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, எழுந்து நிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால என்ன, ஹனிமூன் போயிட்டு வந்துருவாங்கல்ல, கப்பிள்ஸை பார்த்து ஒரு gift கொடுத்துட்டா சரஸ்வதி சமாதானம் ஆயிடுவா. சொல்ல மறந்துட்டேன் ராஜேஸ்வரி. கல்யாணத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். என்ன அழகு, என்ன லட்சணம் தெரியுமா? எல்லா அம்சமும் பொருந்தி மகாலட்சுமி மாதிரி இருந்தா. நீ பார்த்திருந்தா உன் தம்பி அருணுக்கு பேசி முடிச்சிருப்ப. அழகு மட்டும் இருந்தா போதுமா? ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்க வேண்டாமா? விசாரிச்சு பார்த்தனே, சரஸ்வதியோட தூரத்து சொந்தக்கார பொண்ணா. நல்ல வசதியான ஃபேமிலி தானா. வசதிங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் மாறும். இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறவனுக்கு சைக்கிள் கிடைச்சா அது அவனுக்கு வசதி. பழைய சாதம் சாப்பிட்றவனுக்கு பிரியாணி கிடைச்சா அது அவனுக்கு வசதி. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 லட்ச ரூபாயில் வீடு இருக்கணும். ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போகிறதுக்கு இன்னொரு மாத்துக்கார் இருக்கணும். நகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 பவுனாவது இருக்கணும். அப்புறம் கல்யாணம் வந்து விஜய் சேஷ் மஹாலில் நடக்கணும். ஏன்னா 4 பேர் வந்து போகிற விசேஷமாச்சே, நம்மளை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது பாரு. இந்த சீர்வரிசையெல்லாம் அவங்க இஷ்டப்படியே பண்ணட்டும். என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு தானே யூஸ் பண்ண போகிறா. இப்ப நீ சொன்ன இத்தனை விஷயத்துக்கும் டபுளா செய்யற இடம் அது. அப்படியா? ஆமா ராஜேஸ்வரி. பொண்ணோட அப்பா ஆயில் மில் வச்சிருக்காரு. 2-3 காட்டன் மில் இருக்கு. மெட்ராஸ் டு மதுரை ரூட்ல 4-5 பஸ் வேற ஓடுது. அதுவும் பஸ் பொண்ணு பேர்ல தான் இருக்குன்னா பாத்துக்கோயே. நல்ல சம்பந்தமா தான் இருக்கு. பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அவங்க அட்ரஸ் இருக்கா? என்ன அட்ரஸ்? சரஸ்வதி கிட்ட கேட்டினா அரேஞ்ச் பண்ணிட்டு போறா. நாளைக்கே போய் பேசி முடிச்சிடுறேன். என் தம்பி அருண் தங்கமானவன். அவனை வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? காஃபி குடி. சாரீஸ்ல என்ன ரேட் சார்? பாருங்கம்மா, எந்த சரிம்மா? இது அது 500 ரூபாய் ஆகும். இது சார்? அது 450 ரூபா ஆகுமா? இத பாரு. இது எவ்வளோ? அதுவும் 450 ரூபா தான்மா. சொல்லி கொடுங்களேன். 400 ரூபாய் வேணா கொடுத்துட்டு எடுத்துங்கம்மா. இந்த புடவை 400 ரூபாய். சரி, ஓகே, இத பேக் பண்ணிடுங்க. பணம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வெரி குட். சாஃப்ட்வேர் கம்பெனியை சாரி கம்பெனியாக மாற்றிருவீங்க போல இருக்கு. கேரி ஆன். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்களேன் சார். இல்லைம்மா, அவளுக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் பிரித்து போட்டு கடையில் போய் பார்த்து எடுத்தா தான் திருப்தி. அவளே எடுத்துக்கிட்டோம். நீங்கள் நடத்துங்க. ஏன் சார், நீங்கள் பனியன் ஷர்ட்லாம் கொண்டு வர மாட்டீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. ஏங்கா இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? நம்ம 2000 ரூபா கொடுத்து புடவை வாங்குறோம். ஒரு 20 ரூபா கொடுத்து பனியன் வாங்கினா நம்ம வீட்டுக்காரர் பேசாமல் இருப்பார்ல. நல்ல சைக்காலஜி தான். இதை பேக் பண்ணுங்க.
ஏன் ஜானகி உனக்கு எந்த படமே பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட் தானே, 2 படம் வாங்கிக்க. அதில் இந்த தடவை அப்பாவுக்கு மெடிசன் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ போன மாசமே இதை தான் சொன்ன. எப்பவுமே அப்படிதான். ஏன் ஜானகி உனக்கு எந்த படமே பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட் தானே, 2 படம் வாங்கிக்க. அதில் இந்த தடவை அப்பாவுக்கு கொஞ்சம் மெடிசன் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ போன மாசமே இதை தான் சொன்ன. எப்பவும் அப்படிதான். சார் ஜானகி வசூல். ஓகே சார். எஸ் சார். ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ. சார் இது ஃபைல். இது போய் கிஃப்ட்னு. இங்கே தான் நீங்கள் என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையுமே வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ள 1000 இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். ப்ளீஸ் ஓப்பன் இட். அதுலேயே மேட்சிங் ப்ளவுஸும் இருக்கு. எதுக்கு சார் இந்த கிஃப்ட்? எதுக்காக வேணா வச்சுக்கலாம். உங்களுடைய சின்சியரிட்டிக்காக, உங்களுடைய டியூட்டி கான்ஷியஸ்க்காக, உங்களுடைய பங்க்சுவாலிட்டிக்காக, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். தேங்க்யூ சார். பிடிச்சிருக்கா? ம். புடவை மட்டும் தானா? இங்க என்ன வெடிக்க? போங்க, போய் வேலையை பாருங்க எல்லாம். ச்சே, கொஞ்ச நேரம் கூட ஃபீல் பண்ண விட மாட்டாங்களே. May I come in, sir? எஸ். காஃபி? No, thanks. ஜானகி, இந்த கல்கட்டா ப்ரொபோசலை பற்றி என்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணுன்னு சொன்னியே. எஸ் சார். டெண்டரில் நம்ம கோட் பண்ணி அனுப்பின அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி கேட்குறாங்க. டெண்டரில் நம்ம ஏற்கனவே அமௌண்ட் கம்மியாக தானே கோட் பண்ணியிருக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி முடியும்? முடியும் சார். நமக்கு இம்போர்ட் ஆகிற ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் செலவுக்கும் நம்ம கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ 10 ரூபாய் குறைக்கிறதுனால ப்ராஃபிட்டில் பெருசாக லாஸ் வராது சார். அப்படியா? அட்டன் பண்ணு. ஹலோ, எம்டி கிட்ட பேசணும். நீங்கள்? உங்க எம்டி என்னோட ஹஸ்பண்ட். ஓ, ஜஸ்ட் அ மினிட் சார். உங்கள் மிஸ்ஸஸ் பேசுகிறாங்க. மிஸ்ஸஸா? சொல்லு ராஜேஸ்வரி. என்ன இவ்வளவு நேரம்? யார் அது? அது என்னோட பிஏ ஜானகி. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. போதும் போதும், ரொம்ப வழியாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? அருணை கூட்டிக்கிட்டு பெசன் நகர்ல என் ஃப்ரெண்டு சரஸ்வதி இருக்கால, அவ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. இது இங்க நிறைய வேலை இருக்கே, நான் எப்படி புறப்பட்டு வர முடியும்? என்ன என்ன வேலை? நான் முக்கியமா இல்ல ஆபீஸ் முக்கியமா? வாங்கன்னு சொன்னா வர வேண்டியதானே? சரி சரி, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் வரேன். ஆமா, என்ன விஷயம்? என்ன விஷயம் சொன்னாதான் வருவீங்களா? சரி,
அருணுக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்ன? நானும் பரத்தும் ரெடியாகி வந்துடுறோம். நீங்க கிளம்பி வாங்க. அதான விஷயம். ஓகே, நான் வரேன். இமிடியேட்டா வரேன். ஒவ்வொன்னு சொன்னதான் செய்வாங்க. அருணை கேபினுக்கு வர சொல்லுங்க. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? கல்கத்தா ப்ரப்போசல் பத்தி. அமௌண்ட் குறைக்கிறத பத்தி ஒன்றும் இல்லை. பட் ஸ்டாஃபுக்கெல்லாம் எக்ஸ்கிரேஷியா கொடுக்கலான்னு இருந்தேன். அதான் யோசிக்கிறேன். கூப்பிட்டீங்களா மா? சாரி சார். வாடா மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமாண்டா. பெசன் நகர்ல உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இது வரைக்கும் எப்படியும் ஒரு 10-15 பொண்ணுகளை பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்ப இல்லையா? இந்த தடவை பார்க்குற பொண்ணையாவது உனக்கு பிடிச்சி நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை ஆகணும். அதுக்காகத்தான் உன்னை அட்வான்ஸாக மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரம் ரெடியார். சார். எஸ், அந்த கல்கட்டா ப்ரப்போசலை அருணோட டிஸ்கஸ் பண்ணி. ஓகே சார். டேய், கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுடா. நம்ம டயத்துக்கு போய் சரியில்லை வச்சுக்கோ, உங்க அக்கா என்ன கிழிச்சிருவா. சார், இந்த ப்ரப்போசல் எனக்கு பிடிக்கல. சார் ஓகே சொன்னாரே. அது அவருக்கு தான் ஓகே, எனக்கு ஓகே இல்ல. நீங்க எதை சொல்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். பொண்ணை வர சொல்லுங்க. கவிதாவை கூட்டு வாமா. சரிங்க அங்கிள். டேய், எப்பவும் போலவே பொண்ணை சரியா பார்க்காம விட்டுட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பவே நல்லா பார்த்துக்கோ. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இருக்கு. எல்லாருக்கும் கொடு. உள்ள போ. பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்காதீங்க. கவிதா காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கிளாசிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். சமைக்க தெரியுமா? என் பொண்ணு பிரமாதமா சமைப்பாங்க. சார் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அது ராஜேஸ்வரிக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சார். அப்ப எல்லாமே அம்மா தானுங்களா? அப்படி இல்லைங்க. இப்போ ஆபீஸ் நிர்வாகம் என்னது, வீட்டு நிர்வாகம் அவங்களுது. அந்த நிர்வாகத்துல நான் தலையிடுறதே இல்லை. அவ்வளவுதான். நானும் அப்படிதான். எல்லா இடத்துலயும் அப்படிதான். பொண்ணு சார் கிட்ட ஏதோ தனியா பேசணுமா? பேசலாமே. உங்ககிட்ட இல்ல, மாப்பிள்ளை கிட்ட. ஐயோ, உள்ளே கூப்பிட்டாங்க. போட போய் பேசிட்டு வா. குட் லக். உங்களுக்கு பேச வருமா? வந்ததுல இருந்து பேசாமலே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். நீங்க தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அப்பா, இப்போவாவது பேசுனீங்களே. ஆமா, உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இருக்குன்னு சொன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவா. அருண், நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாதடா. அது இருக்குங்க, ஒரு நாளைக்கு 3. 3 சிகரெட்டா? இல்லைங்க, 3னா 3 பாக்கெட்டு. ட்ரிங்க்ஸ்? அது திங்கள் முதல் வெள்ளி வரை. என்னங்க மெகா சீரியல் மாதிரி சொல்றீங்க? இல்லைங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை லோக்கல்ல ஒரு நாளைக்கு 3 லார்ஜ் அடிப்பேன். ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் சிட்டிலே இருக்க மாட்டேங்க. ஒரு நாள் மகாபலிபுரம் பாண்டிச்சேரின்னு எங்கேயாவது போய் ஃபுல்லாக அடிச்சிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கேட்க வைக்கப்பட்டாலும் நான் வைக்கப்படாமல் சொல்லிடுறேன். எனக்கு அந்த விஷயத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மச்சான், ஆஃப் ஆயிட்டா எஸ்கேப் ஆயிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? வரா, என்ன பேசினாங்களோ. ஓகேடா. என்னம்மா,
என் தம்பி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? ம் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? ஓகேப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியாவும் பேசுறாரு, ரொம்ப ஃப்ராங்காவும் இருக்காருப்பா. அதான் இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்தாச்சு? அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1000 காரணம் சொல்லிட்ட. ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ராஜேஸ்வரி, அதுக்காக நீ எதுக்குமா கோவப்படுற? நீ பொறுமையா இரு. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? எப்படிப்பட்ட பொண்ணு, என்ன மாதிரியான சம்பந்தம், அத போய் வேண்டாம்னு சொல்லிட்டானே. பிடிக்கலன்னா விட்டுறேம்மா. ஊர்ல வேற பொண்ணுகளே இல்லையா? இந்த பொண்ணு பிடிக்கலன்னா இன்னொரு பொண்ணு பார்த்தா போச்சு. ஆமா, இப்படியே சொல்லி ஊர்ல இருக்கிற பாதி பொண்ணுங்களை பார்த்தாச்சு. அம்மா இல்லாம அக்கா வளர்த்த பையன் வளர்ப்ப பாருன்னு ஊர் உலகம் என்னதாங்க தப்பா பேசும்? அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சின்ன பையன்மா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். யாரு யாரு இவன்? சின்ன பையனா? பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறான். வயசு 30. இவனை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்க அம்மா சாகும்போது வயசு 6. அதையெல்லாம் கொஞ்சமா நினைச்சு பாக்குறானே இவன். ஆ, இதுவே ரமேஷா இருந்தா நான் சொன்னதுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். ஆமா, இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க. எதையும் வெளிப்படையாவே பேச மாட்டான், உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பான். அவ்வளவும் வேண. பாருங்க பாருங்க பாருங்க, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனே, ஒரு வார்த்தை பேசுறான் அவன். பேச மாட்டான், கல்லூரி மங்க. ஏண்டா, நீதான் ஒரு சாரி சொல்லடா. உங்க அக்கா இவ்வளவு வருத்தப்படுறாள்ல. ஆ, பெருசா என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவன் நம்மள மதிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. சரி விடு ராஜேஸ்வரி, அவன் எப்படியோ அவன் இஷ்டப்படி இருந்துட்டு போட்டோம். நீ ஆனா சும்மா டென்ஷன் ஆகாத, கூல் டவுன். அருண், ஜெய் அருண். அவன் மதிக்க மாட்டாங்க, என்னையும் மதிக்க மாட்டான், உங்களையும் மதிக்க மாட்டான். எக்கேடோ கெட்டு போட்டோம். ராஜிமா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானோ, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க, எப்படி பொறுமையா இருக்க முடியும்? ஒரு பொண்ணை கட்டி கட்டுற தாலினா கட்ட வேண்டியது தானே. நாம என்ன அவனுக்கு கெடுதலா பண்றோம்? இல்ல. நல்லதானே நினைக்கிறோம். கண்டிப்பா இல்ல ராஜி, நம்ம நல்லதுதான் செய்யறோன்றத அவன் புரிஞ்சுக்கல. அவன் புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழிக்கு வருவான். இத பார், நம்ம சாப்பிடலாமா? ஆமா, புள்ள மாதிரி வளர்த்த நம்மளையே அவன் மதிக்காம போயிட்டான். இதுல சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு கேடு. நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ராஜேஸ்வரி, என்னடா அருண்